வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸுக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதுமே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுடலாம். இது ஓரளவுக்கு வறுபட்டதும் இது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா 20 பல்லு பூண்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போது இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, புளிப்புக்காக கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் புளி மறக்காமல் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 கைப்பிடி அளவு புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், புதினாலாம் நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இது கூடவே 1/4 மூடி தேங்காய், அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை போட்டுட்டு லைட்டாக பெரட்டி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆற வச்சு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சட்னிக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன். கரண்டி நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் கடுகுளுந்து பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிளகாய் செவந்ததுமே இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம சட்னியில் சேர்த்து விட்டுருவோம். அவ்வளோதான், நமக்கு புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். நமக்கு சட்னி இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம சாதத்துக்கூடலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்குன்னா நீங்கள் தண்ணியை கொஞ்சம் இதில் கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you.